எல்லாத்தையும் மேல இருக்கிற பாத்துக்குவாரு, மேல இருக்கிற பாத்துருவாரு அப்படின்னு. இன்னைக்கு கால திரு அமித்ஷா இங்க வந்துட்டார், உங்க ஊருக்கு இங்க வந்துட்டு அப்புறம் காரைக்கால் போனார். அமித்ஷா பெரிய கெட்டிக்காரப்பா, அவர் இருக்கிற நமக்கு ஒரு பையன் கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது. சரி, அவர் என்ன செய்வார்? ஊர் ஊரா தொண்டை தண்ணி வைத்து அவரும் பாரத பிரதமரும் வந்து அவ்வளவுதான் பிரச்சாரம் பண்றாங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? அந்த கேள்வி பதில் ஒண்ணுமில்ல. அப்ப அவர்கள் வந்து ஒரு முகமாக இருந்து கட்சியை வளர்க்கறதுக்கு, நாட்டை காப்பாற்றுறதுக்கான வேலையில பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அவர்களுடைய கைகளும் கால்களுமாக இருந்து தமிழ்நாடு முழுக்க நடந்து அவர்கள் பெறக்கூடிய, அவர்களுடைய விரும்பக்கூடிய வாக்குகளை, அந்த பெறக்கூடிய எண்ணங்களை அதை நிறைவேற்றுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். அது இல்லாம மேல இருக்க பார்த்தா மேல இருக்க எப்படி பார்ப்போம், எவ்வளவு பார்க்க முடியும்? அது யோசிக்கணும். ஒரு லிமிட் இருக்குல்ல எல்லாத்துக்குமே. ஒரு அளவுக்கு நல்லா பாத்துக்கங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடியால நீங்க என்ன செய்ய முடியுமோ அதை ஆம்பிளிஃபை தான் பண்ண முடியும். அக்கா, தம்பி, சகோதரர் எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. மீடியா வந்து சப்போர்ட்டே இல்ல, மீடியா சப்போர்ட்டே இல்ல. மீடியா சொந்தமா பண்றதுலாம் அது தனி கதை வச்சுங்க, அது வேற ஒரு டிபேட், அதை நம்ம அப்புறம் பேசுவோம். மீடியா என்ன செய்யும் யோசிங்க. நீங்க மீடியா வந்து இந்த மைக் மாதிரிங்க. நான் தனியா பேசினா 4 பேர் கேட்கும், அதை 4000 பேர் கேட்க வைக்கிறதுக்கு இந்த மைக். அதுதான் மீடியா பண்றோம். நீங்க பேசுறத ஆம்பிளிஃபை பண்ணி சொல்லும், அவ்வளவுதான் மீடியா. நீங்க பேசினா தானே, நீங்க எதுவுமே பேசாம இருந்து மீடியா வந்து உங்களை சப்போர்ட் பண்ணு சொன்னா, மீடியா அடிச்ச போது யார் போனீங்க? மீடியா அடி வாங்குச்சு, நியூஸ் தமிழ்ல வந்து அடி வாங்கினாங்க, யார் போனீங்க? அப்ப நான் ஒரு ட்வீட்டை போட்டு போயிருவீங்க. அப்ப வந்து யார் வருவாங்கிற கேள்வி. அப்ப யூ ஹேவ் டு ஆக்ட் அப்படிங்கிற ஞாபகம். நீங்கள் ஆக்ட் பண்ணாமல், நீங்க செயல்படாம வெற்றிங்கிற சாத்தியம் இல்ல. தேர்தல் என்பது வேடிக்கை பார்ப்பவர்களின் விளையாட்டு அல்ல.